In my first year at Sardasram, I played 55 practice matches during the summer break of 60 days. My summer sessions used to start at 7:30 a.m. and end at 4:30 p.m. My evening session would start at 5 p.m. after only a 30-minute break. During the break, Sir would often give me some money to go and have a vada pav. ஸோ இந்த பேராவில் நம்ம சச்சின் டெண்டுல்கர் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆன அந்த ஸ்கூல் சர்தார் வித்யா மந்திரில் அவரோட அந்த ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த 60 டேஸில் அந்த சம்மர் ஹாலிடேஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ப்ராக்டிஸ் மேட்சஸ் மார்னிங் 7:30 மதியம் பார்த்தீங்கன்னா அடுத்து 4:30 வரை இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் பிரேக்கில் ஈவினிங் செஷன் பார்த்தீங்கன்னா 5 என்ன பண்ணுவோம் ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது அந்த டியூரிங் த பிரேக் அந்த பிரேக் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட்டு அவர் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கருக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபுட் இருக்குது. ஸோ அது என்ன பேர் அப்படின்னா நம்ம மும்பையில் அவங்க சொல்கிற பேர் வந்து வடப்பாவ். அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் தான், சரிங்களா? ஸோ அந்த இதை வந்து ரொம்ப அருமையாக சாப்பிடுவாரு. நம்ம பேக்ரவுண்டில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் அந்த இமேஜ் வடப்பாவ் அப்படிங்கிறது. Between 5 p.m. and 7 p.m., I would have 5 more net sessions. Towards the last 50 minutes, Sir would place and 1 rupee coin on top of the stumps, and if I managed to avoid getting out, the coin was mine. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவர் வந்து ஈவினிங் செஷன் அதாவது இந்த 5 to 7 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 5 டைம்ஸ் அதாவது 5 முறை பார்த்தீங்கன்னா அவர் வந்து வலைப்பயிற்சி செய்யணும். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 50 மினிட்ஸ் சார் அந்த அச்சேக்கர் சார் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஸ்டம்பு சொல்ல பார்த்தியா அந்த அடிக்கட்டை, ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஸ்டம்பில் ஒரு 1 ரூபி காயினை வந்து என்ன பண்ணால் மேலே பிளேஸ் பண்ணிடுவார். அதை வச்சுட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா இவர் வந்து அவுட் ஆகாமல் இருந்தது அப்படின்னா ஸோ அந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆக இருந்தார் அப்படின்னா அந்த 1 ரூபி காயின் வந்து அவருக்கு, அதாவது அந்த ஸ்டம்பில் பட்டு நானே வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அவருக்கு 1 ரூபி காயின் கிடையாது. அப்படி விழாமல் அவர் என்ன பண்ண அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை அவர் மேனேஜ் பண்ணணும். ஸோ அப்படி மேனேஜ் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த 1 ரூபி காயின் அவருக்கு. So this session every bowler in the camp would come and bowl to me with some 60 to 70 boys fielding. ஸோ சொல்கிறாங்க பாருங்களேன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 60 to 70 பேர் என்ன பண்ணிப்பாங்கன்னா அங்கே வந்து சுற்றி அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 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 க்ரௌட் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே ஒரு கூட்டம் அங்கே இருக்கும். யார் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கரை வந்து ஃபெயில் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டெம்பை வந்து ஹிட் பண்ணி அந்த 1 ரூபி காயினை வந்து வாங்குறதுக்கு. ஸோ அவ்வளோ பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு நெட் செஷன்லாம் அவருக்கு வந்து பவுல் பண்ணுவாங்க. ஸோ பவுல் பண்ணும்போது சொல்கிறாரு, it mean I had to get every ball along the ground to survive those intense 50 minutes. ஸோ அந்த 15 நிமிஷத்தில் ஸோ அந்த 60 to 70 பாய்ஸ் இந்த ஃபீல்டிங் பண்ணுவாங்க. ஸோ சம் ஆஃப் தம் கம்ஸ் டு பவுல். ஸோ எல்லாரும் பவுல்ஸ் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு அந்த 50 மினிட்ஸை தாண்டினா மட்டும்தான் வின்னிங் த 1 ரூபி காயின் யூஸ் டு கிவ் மீ இமென்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் தாட் மீ ஹவு டு கான்சன்ட்ரேட் ஈவன் வென் ஃபிசிக்கலி ட்ரைன்டு. ஸோ அவர் என்ன பண்ணுமா மென்டலியாகவும் ஃபிசிக்கலியாகவும் ரொம்ப ட்ரைன்ட் ஆகணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் டேலண்டாக இருக்கணும், ப்ளஸ் வந்து எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணும். ஸோ எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் அந்த 15 நிமிடம் அவர் வந்து என்ன பண்ணணும் அந்த மேட்சை அவர் விளையாண்டாகணும். ஸோ உடம்புல சக்தி இல்லைன்னா கூட சரியா அதான் சொல்கிறாங்க ஹியர் at the end of it all, Sir would tell me to run 2 full circuits of Shivaji Park with my pads and gloves on. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம் அதே டயர்னஸில் அவர் என்ன பண்ணுவோம் திருப்பியும் அதே அவன் போட்டுக்கூடிய அந்த கையுறை அந்த காலில் போட்டுருக்க அந்த பட்டை இது எல்லாத்தையும் போட்டுட்டு திருப்பி என்ன பண்ணுவோம் அந்த சிவாஜி பார்க்கை 2 முறை சுற்றி ரவுண்ட் பண்ணணும். சரியா அப்படி ரவுண்ட் வந்ததுக்கு அப்புறமேலுக்கு that was the last part of my training and I would be completely exhausted by the end of it all. ஸோ கடைசியில் என்ன பண்ணுவார் முழுவதுமாக அவர் ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோர்ந்து போயிடுவார். மேட்ச்சு அந்த செஷன் வந்து 7 o'clock முடியும் போது அவர் ஃபுல்லாக என்ன பண்ணுவார் ரொம்ப டயர்டாகி ரொம்ப சோர்வாயிடுவார். இதுதான் அதான் இங்கே சொல்கிறாங்க it was the routine I would repeat right through my summer holidays and it helped me to build up physical and mental stamina. இதுதான் அவருக்கு வந்து உடல் அளவிலும் மனதளவிலும் ரொம்ப ஸ்டெமினா கொடுத்தது. ஏன் அப்படின்னா
அவர் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க். இப்போ நம்ம அந்த நேம் சச்சின் சொல்ற நேம் அவ்வளோ எக்கோ ஃபேமஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒன்லி ஒன் த பிஃபோர் த ஹார்ட்னஸ் தான். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் காப் த பெயின், அந்த பெயினை வந்து பொறுத்து கொள்றது. சரியா? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஐ வாண்ட் டு பர்சியூ த கிரிக்கெட் சீரியஸ்லி அப்படிங்கிறது என்ன பண்ணது அவர் லைஃப்ல ரொம்ப எஃபோர்ட்டாக எடுத்தது. Occasionally, my father came to take me home, and I would always ask him to treat me to a special fruit cocktail at a juice center near the club. While this regular demand was a little unreasonable, because at the time I did not realize that my parents also had to take care of the needs of my brothers and sisters, my father would invariably end up giving me what I wanted just to see me happy. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் ரொம்ப வந்து என்ன பண்ணால் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 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 வகையான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ். ஸோ என்ன அப்படின்னா அக்கேஷ்னலி, ஸோ எப்பயாவது என்னோட அப்பா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா என்னை அழைக்க வருவார். அவர் அழைக்க வரும்போது நான் அவர்கிட்ட ரொம்ப விரும்பி கேட்பேன். ஸோ நம்ம எப்படி பேரண்ட்ஸ் வந்து வந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்க வெளியே போயிட்டு வந்தாவோ இல்லை ஒர்க் முடிச்சுட்டு வந்தாவோ நம்ம ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டு இருந்தாவோ நம்ம என்ன பண்ணுவோம் அவங்ககிட்ட எக்ஸப்ட் பண்ணுவோம். ஸோ ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, ஃப்ரூட்ஸோ அல்லது வந்து நம்மளுக்குரிய வந்து ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டோ அல்லது நமக்கு தேவையான சாப்பிடக்கூடிய ஏதோ ஒன்று இருந்தாலும் சரி. ஸோ ஏதோ ஒரு திங்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அவங்ககிட்ட விரும்பி கேட்போம், அதை எதிர்பார்த்துட்டு இருப்போம், வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு. சேம் திங் ஹியர் சச்சின் டெண்டுல்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரு என்ன பண்ணுறாரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அவருடைய ஃபாதர்கிட்ட இருந்து அவர் வாங்கி தருவார் அப்படின்னு. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த காக்டெயில் அட் எ ஜூஸ் சென்டர் அப்படிங்கிறது, காக்டெயில் அப்படிங்கிறது உங்கள் பேக்ரவுண்டில் கொடுத்துருப்பேன். ஸோ அதான் காக்டெயில் ஜூஸ் அப்படிங்கிறது. ஸோ வைல் திஸ் ரெகுலர் டெமாண்ட் எ லிட்டில் அன்ரீசனபிள், அவர் டெய்லி என்ன பண்ண ரொட்டீனாக கேட்டுகிட்டே இருக்காரு. சரியா? அது ஏன் எதுக்கு சொல்ல வராங்க அப்படின்னா அவங்க அண்ணன் இருக்காங்க, அவங்களோட அக்கா இருக்காங்க. ஸோ இவங்களுடைய தேவைகளும் இருக்குது அப்படிங்கிறத யார் அப்போ புரிஞ்சுக்கல அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் வந்து புரிஞ்சுக்கல. சரியா? பட் ஃபாதர் எப்படி நினைக்கிறார் அப்படின்னா ஜஸ்ட் டு see மீ ஹாப்பி, அவனோட ஹாப்பினஸ் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் அவனோட ஃபாதர் வந்து ரியலைஸ் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அதுதான் என்ன பண்ணுங்க நம்மளுக்கு எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. On other days, when I made my way home from Shivaji Park on my own, I would often fall asleep on the bus. If I manage to sit down, anyone who has been on Mumbai bus at a peak hours will know just how difficult it is to get a seat. On days when I was not so lucky, it was still a challenge just to stand with the kid bag, because the bus conductors would inevitably complain about me taking up the space of another passenger. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டிஸ். ஸோ எப்படி வந்து அவர் ஃபேஸ் பண்ணார் ஆஃப்டர் எக்ஸாஸ்டு, அவர் என்ன ஃபுல் டயர்டில் அந்த டேஸை முடிச்சுட்டு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ். ஸோ பஸ்ஸில் என்ன பண்ணுவோம் நேர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 40 minutes அவர் சிவாஜி பார்க் டு அவருடைய பிளேஸ்க்கு வந்து ரீச் பண்ணும். சரியா? பந்த்ராவுக்கு ஒரு வீட்டுக்கு போகணும் அப்படின்னா ஸோ 40 minutes இருக்குது. இந்த 40 minutes எப்படி அவர் கடக்கிறா பாருங்களேன். அந்த அதர் டேஸ் மற்ற நாள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சிவாஜி பார்க்ல இருந்து அவர் வீட்டுக்கு போகணும்னா ஒரு பேருந்துக்கு வந்து வேணும். சரிங்களா? ஸோ ஒரு பேருந்தில் ஏறிட்டார் அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா சீட் கிடைக்கும் போது அப்படியே உட்காந்து அப்படியே தூங்கிடுவார். ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம். ஏன் அப்படின்னா ஒரு சில நாட்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளே தெரியும் பஸ் வந்து ஒரு சில நாள் வந்து க்ரௌடாக இருக்கும். எப்போ அப்படின்னா ஒரு வீக்ஸோட ஸ்டார்டிங் டே அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வீக்ஸ் எண்டு, இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியாக பேசஞ்சர்ஸ் வருவாங்க. ஸோ அந்தமாரி டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு பேக், அதாவது நம்ம கிட் பேக் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதுவும் இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார் ரொம்ப ஒரு சவாலான ஒன்று, ஒரு சேலஞ்சு ஒன்று, அதான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் சேலஞ்சு ஜஸ்ட் டு ஸ்டாண்ட் வித் கிட் பேக். அந்த கிட் பேக்கை போட்டு எல்லாமே இடிச்சுக்கிட்டு நெரிச்சிக்கிட்டு அதை கண்டக்டர் எடுத்து வை கீழே வை மேலே வையும்பாரு. சரியா? ஸோ இந்த லாட் ஆஃப் இரிட்டேட்டிங் மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக அங்கே நடந்திருக்கும். அது இங்கே மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சம்டைம் த கண்டக்டர் ஆஸ்க் மீ டு டேக் 2 tickets. என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு 2 டிக்கெட் எடுக்க சொல்லுவார். ஏன் அப்படி அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா he became to taking up the space of another passengers. என்ன பண்ணுவாரு 2 பேசஞ்சரோட இடத்த நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்னொரு பேசஞ்சர் இடத்த நான் என்ன அடைச்சிக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவார் இன்னொரு டிக்கெட் எடுக்க சொல்லுவார். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணா ஒரு கிரிட்டிக்கல். ஸோ அந்த டைம் என்ன பண்ண நம்மளுக்கு என்ன தோணும், சரி நம்மளுக்கு வேற வண்டி இருக்கக்கூடாதா, இல்லை இந்த இதே கேம்பை விட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜஸ்ட் டேக் இட் ஈஸியாக எடுத்துட்டு என்ன பண்ணுறாரு அவர் லைஃப்பை வந்து பாஸ் பண்ணிட்டாரு. இட் குட் பி impressing me because the conductors were often rude and would be sometimes ask me to buy 2 tickets,
I did not have the money for the second ticket and I had to learn to take these remarks in my stride. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சொன்ன மாதிரி ஸோ ஹீ டேக்கன் த ஸ்பேஸ் ஆஃப் அனதர் பேசஞ்சர். ஸோ இன்னொரு பேசஞ்சரோட அந்த ஸ்பேஸை அவர் என்ன பண்ணாருன்னா அவர் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிறாரு. ஸோ அதனால் கண்டக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹி அஸ்யூம் ஹிம் டு டேக் அனதர் ஒன் டிக்கெட். அவர் என்ன பண்ணுவார் ஃபோர்ஸ் பண்ணுறாரு இன்னொரு டிக்கெட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ அதே என்ன சொல்கிறார் அப்படின்னா ஹி வாண்ட் டு டேக் அனதர் டிக்கெட் அண்ட் ஐ டிட் நாட் ஹாவ் த மணி ஃபார் எ செகண்ட் டிக்கெட். ஸோ கண்டிப்பாக நான் அவர்கிட்ட இன்னொரு டிக்கெட் வாங்குறதுக்கான மணி அவர்கிட்ட இருக்காது. அந்த சுச்சுவேஷனை, அதாவது அந்த சங்கடத்தை அவர் என்ன பண்ண அப்படின்னா அவர் திட்டுறது எல்லாமே அவர் என்ன பண்ணும், அது அவர் வந்து அப்படியே அதை பொறுத்துக்கணும். ஸோ டு லேர்ன் டு டேக் தீஸ் ரிமார்க்ஸ் இன் மை ஸ்ட்ரெய்ட். ஸோ அதான் சொல்கிறார் டு லேர்ன். இதை கூட என்ன பண்ணாரு, கற்றுக்கிட்டாராம். மற்றவங்க திட்டும்போது அதை எப்படி பொறுத்துக்கணும் அப்படிங்க கூட என்ன பண்ணாரு, அவர் கற்றுக்கிட்டாருன்னு சொல்கிறாரு. ரைட். ஸோ டர்ட்டி கிளாத் ஆஃபன் ஆடட் டு எம்ப்ராஸ்மெண்ட். அது மட்டும் இல்லை, அவர் டர்ட்டி கிளாத் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் மேலும் ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்தும். சரியா? ஏன்னா நம்ம டர்ட்டி கிளாத்தோட அந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஷொட்டிங் அந்த ஸ்மெல்லோட நம்ம ட்ராவலிங் பண்ணும்போது ஸோ லாட் ஆஃப் இரிட்டேட்டிங் வந்து நியர் பேசஞ்சர்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அவங்க சவுட்டிங் பண்ணுவாங்க, அந்த எம்ப்ராஸ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ த சேம் திங் ஹேப்பன் த லைஃப் ஆஃப் சச்சின் டெண்டுல்கர். அதே தான் என்ன பண்ணுச்சு, சச்சின் டெண்டுல்கரோட லைஃப்லையும் இதான் நடந்துச்சு. அதான் சொல்றாரு, ஐ எவால்வ்ட் எ வே ஆஃப் ராப்பிங் த கிட் பேக் அரவுண்ட் மீ. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த டைம்ல அந்த கிட் பேக்கை உடம்புல சுத்தி என்ன பண்ணுவார், அப்படியே கட்டிக்குவார். அதான் சொல்லியிருக்காரு, ஜஸ்ட் ஆஸ் த ஹெல்மெட் அண்ட் பேட்ஸ் பிகம் எ பார்ட் ஆஃப் மீ வைல் பேட்டிங். அதாவது பேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிட் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த ஹெல்மெட்டு, அந்த அவர் யூஸ் பண்ணக்கூடிய பேட்ஸ் எல்லாமே அவருக்கு சேஃபாக இருக்கும். ஆனால் இங்கே எப்படி இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு இரிட்டேட்டிங்காக எக்ஸ்டென்ஷனாக இருக்குது, அதிகமாக இருக்குது. ஐ வுட் ஆஃபன் டு டேக் த பஸ் ஆர் ட்ரெயின் ஃப்ரம் பந்த்ரா டு சர்ச் கேட் அண்ட் இட் வாஸ் ஆல் எ கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் பந்த்ராவுக்கு போகிறது, சரியா? அதாவது பார்த்தீங்கன்னா அவர் அங்கே அந்த பிளேஸ்ல இருந்து பந்த்ரா டு சர்ச் கேட்டோ, ஸோ எங்கே போனாலும் சரி அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது நடந்தக்கூடிய எல்லா நிகழ்ச்சியுமே அதெல்லாம் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு பண்ணி சொல்லியிருக்காரு. Even though I loved cricket, there were still occasional days when playing with my friends at home was such fun that I would conveniently forget I was supposed to go the nets. ஸோ இந்த கிரிக்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நேசிக்கிறதுனால அவர் நண்பரோட சேர்ந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் நெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவரோட வீட்டிலேயே என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து விளையாடுவார். பட் ஆனால் இது என்ன நடக்கும் அப்படின்னா இஃப் ஐ டிட் நாட் டேர்ன் அப், ஒருவேளை அச்ரேக்கர் சார்கிட்ட ஏமாத்திட்டு நம்ம சச்சின் டெண்டுல்கர் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க ஸ்ட்ரீட்டில் வந்து விளையாண்டுட்டு இருந்தார் அப்படின்னா அச்ரேக்கர் சார் வுட் ஜம்ப் on to his scooter and come to find me. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா டக்குன்னு அவர் வண்டி எடுத்துட்டு நேராக என்ன பண்ணுவார், அவர் சச்சின் டெண்டுல்கர் எங்கே இருக்காரோ அங்கே வந்து என்ன பண்ணுவார், கூட்டிட்டு போயிடுவார். சார் வுட் ஸ்பாட் மீ இன் த மீலி அண்ட் விச்சுவலி ட்ராக் மீ அவுட். ஸோ எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரி சச்சினை பார்த்து என்ன பண்ணுவார், அங்கேருந்து தரன்னு இழுத்துட்டு என்ன பண்ணுவார், அவர் கோச் பண்ணுற பிளேஸுக்கு கொண்டு போயிடுவார். அப்போ சொல்லுவார், ஐ வுட் கம் அப் வித் எக்ஸ்கியூஸ் பட் ஹீ வுட் ஹாவ் நன் ஆஃப் இட். அவர் எக்ஸ்கியூஸ் சொல்லுவார், கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிறேன் சார், கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிறேன் சார். அது எந்த ஒரு எக்ஸ்கியூஸ் இல்லை. அவர் என்ன பண்ணுவார், ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பார். He would get me to change and head off to Shivaji Park. ஸோ அங்கே கொண்டு போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது சொல்லுவார், ஆன் த டிரைவ் he would tell me, don't waste your time playing the insane games with the kids. ஸோ என்னது, இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக என்ன பண்ணுது, இந்த மாதிரி பசங்க கூட விளையாண்டுட்டு இருக்காத, கிரிக்கெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அட் த நெட்ஸ். உனக்கு கிரிக்கெட் எங்கே இருக்குது அப்படின்னா அங்கே நெட்ஸில் இருக்குது, வலைப்பயிற்சியில் இருக்குது. ப்ராக்டிஸ் ஹார்ட் அண்ட் சி வாட் மேஜிக் கேன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், அந்த ப்ராக்டிஸ் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கூறு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்களோட லைஃப்பை வந்து என்ன பண்ண ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கு அடிக்கடி என்ன பண்ண ஒரு இன்டியூஸ் பண்ணிகிட்டே இருப்பார் நம்ம அச்ரேக்கர். We need to have proper career orientation. Your personality plays an important role in choosing the type of career you want. Choose something you enjoy and really want to do and you will be successful. ஸோ நம்ம ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அதாவது அதில் வந்து ஒரு நல்ல ஒரு பயிற்சி கண்டிப்பாக தேவை. ஸோ எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, அது படிப்பாக இருந்தாலும் சரி அல்லது பார்த்தீங்கன்னா எனி அதர் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணால் அதுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் ஒன்று முடிவு பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமானது எப்படின்னா நம்மளோட ஆளுமை திறன். நம்மளுக்கு இது பிடிக்குதோ அதுதான் தொழிலை நம்ம உண்மையாக செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நல்ல நிலைமை வருவோம். அதைங்க சொல்லியிருக்காங்க, பி அ சக்ஸஸ்ஃபுல் வென் யூ சூஸ் சம்திங் என்ஜாய் ரியாலிட்டி யூ வாண்ட். அட் த டைம்
I hated being dragged off, but as I look back, I feel sheepish about my action and can only admire Acheka sir for sightness. Sir also punished me on one occasion when trying to teach me a very important lesson. So என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, at the time I hated being dragged off. நான் என்ன பண்ண அப்படின்னா, அப்போ வந்து நண்பர்களோட விளையாண்டுட்டு இருக்கும்போது என்ன அவர் இழுத்துட்டு போகும்போது அது எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆட்டுக்குட்டி இழுத்துட்டு போகிற மாரி ஒரு 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 என்ன பண்ணும் ஒரு கோபமாக வரும். ஆனால் இப்போ அந்த செயலை நான் திரும்பி பார்த்தேன் அப்படின்னா எனக்கே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சைனஸாக எனக்கு ஒரு கேவலம்னு சொல்லும் பார்த்தியா அந்தமாரி ஒரு நினைப்பு எனக்கு இருக்குது. ஸோ அந்தமாரி ஒரு ஃபீலிங்கில் நான் இருக்கேன். சார் என்ன பண்ணிக்கிறார், சம்டைம் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு முக்கியமான பாடம் நடத்தும் போது கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார், பனிஷ் பண்ணுவார். அந்த பனிஷ்மெண்ட்டு என்னது, அது எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் தான் அப்படி சொல்கிறாரு. Once I bunked my daily evening practice to watch an inter-school cricket match, not anticipating that Sir would be there. ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மாலை நேரத்தில் அந்த பயிற்சி வகுப்பை அவர் என்ன பண்ணுவார், கட் பண்ணிடுவார். ஸோ கட் பண்ணிவிட்டு அங்கே என்ன பண்ணுவாருன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி இடையிலே பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு போட்டி நடக்கும், இந்த கிரிக்கெட் மேட்ச். ஸோ அதை பார்க்க அங்கே போயிடுவார். கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டார். கண்டிப்பாக அங்கே என்ன பண்ணுவார், அந்த சார் அச்சேக சார் அங்கே இருப்பார். ஸோ பார்த்த உடனே அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, he was angry and he said it was not for me to come and watch other people to play for. If I practiced hard enough, one day people from across the world would come and watch me play. அப்போ அவர் சொல்லுவார், என்ன பண்ணுவார், இந்த மாரி மேட்ச் நீ பார்க்கலாம் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா நீ விடாமுயற்சியோட பயிர் செஞ்ச அப்படின்னா ஒரு நாள் உலகமே நீ விளையாடாத பார்க்கும் அப்படி சொல்லி என்ன பண்ணுவார். அப்போ அவருக்கு அட்வைஸ் பண்ணுவார், had it not been for sir, I would not be the cricketer I turned out to be. அவர் மட்டும் எனக்குரிய கோச்சரா இல்லை அப்படின்னா கண்டிப்பா நான் இன்னைக்கு ஒரு பெரிய கிரிக்கெட்டரா கண்டிப்பா வந்திருக்க முடியாது. அவர் இல்லை அப்படின்னா நான் இல்லை அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. He was a strict disciplinarian and did everything he could for me. ஸோ அவர் மிகப்பெரிய ஒரு ஒழுக்க சீலை சொல்ல பார்த்தியா, எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும், ஒரு டைம் பன்ச்சுவல். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து சரியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியது தான் நம்ம அச்சேகர் சார். ஸோ அவர் என்ன பண்ணாரு, எல்லாமே அவருக்காக செஞ்சார். யாருக்கு அப்படின்னா அச்சேகர் சார் வந்து சச்சின் டெண்டுல்கருக்காக செஞ்சார். ஐ ஓ மை செல்ஃப் டு ஹிம். கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன், அவருக்கு ஒரு கடமைப்பட்டவனா இருப்பேன் அப்படிங்கிறது என்ன பண்ணாரு லாஸ்ட் ஒரு ஃபைனல் நமக்கு சொல்லி முடிக்கிறார். ஸோ வாட் வி ஹாவ் லேர்ன்ட் ஃப்ரம் திஸ் மீன்ஸ், எஸ் வி ஹாவ் டு ட்ரைன்ட், வி வாண்ட் டு பர்சியூ seriously means whether what it became. ஸோ என்ன ஆகணும்னு நினைச்சாலும் சரி அது நம்ம சீரியஸாக பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், அல்ல எஜுகேஷன் ஃபீல்டாக இருக்கலாம். ஸோ வாட் எவர் திங் வி வாண்ட் டு பர்சியூ ஆஸ் லைஃப் கேரியர் மீன்ஸ் வாண்ட் டு பர்சியூ சீரியஸ்லி. கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். அப்படி சீரியஸாக எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இங்கே சச்சின் டெண்டுல்கர் வந்து அவர் லைஃப்பில் எல்லாமே சீரியஸஸ் சரியா, அவர் லைஃப்பில் எடுத்த டேர்னிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபெயிலியர் தான். ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபெயிலியர் தான், அவர் கிரிக்கெட் பிளேயிங் கூட ஃபெயிலியர் தான். ஸோ ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஓவர் கம் பண்ணி வந்தது அப்படின்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லுவார். அப்படி யாரும் மாற்ற முடியாது. இவர் வந்து அவுட் ஆகாம இருந்தது அப்படின்னா, ஸோ அந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆக இருந்தார் அப்படின்னா அந்த ₹1 காயின் வந்து அவருக்கு ஸ்டம்பிள் பட்டு நானே வந்து அந்த கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அவருக்கு ₹1 காயின் கிடையாது. சச்சினை அப்படி விழாம அவர் என்ன பண்ண அந்த சுச்சுவேஷனை அவர் மேனேஜ் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த ₹1 காயின் அவருக்கு திரும்பி பார்க்க. This is every bowler in the camp would come and bowl to me with some 60 to 70 boys fielding. So சொல்றாங்க பாருங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 60 to 70 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க வந்து சுத்தி அப்படின்ற ஒரு ஒரு கிரவுட் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அங்க ஒரு கூட்டம் அங்க இருக்கும். யார் அப்படின்னா